அப்புறம் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பதிவு பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இதே நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவனோ அதை தான் மனுஷன் அழுதுட்டு பேசியிருக்காரு. யாரை பத்தி பேச போறோம் வீடியோ அப்படின்னா, நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி பத்தி பேச போறோம். ஜிபி முத்து அண்ணாச்சி இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு, இப்படி பண்ணுவாருன்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அப்படி ஜிபி முத்து அண்ணாச்சி என்ன பண்ணிருக்காரு, ஏது பண்ணிருக்காரு, இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க சொல்றேன். நண்பர்களே, நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு என்னைக்கு ஒரு ஊர்ல வீடு கட்டி அந்த கோயில் இடத்து பக்கத்துல வீடு கட்டினாங்க, சொத்துக்களை ஆக்கிரமிச்சுன்னு சொல்லி இந்த கேஸ் போட்டு நடத்தினாரோ, அன்னையில இருந்து அவர் வீடியோவும் போட முடியல, ஒரே கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொல்லி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சமீப காலத்துல பிரச்சனை. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோவில்ல வீட்டு பக்கத்துல ஏதோ பூஜை பண்ணிருக்காங்களாம். ஆனா அது இவர் செய்வன வைக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகி அவங்க பதிலுக்கு இவங்களை தாக்கி இவங்க 2 பேரும் தாக்கிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு உருண்டு 2 பேரும் மேல கேஸ் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அண்ணாச்சி மேல 11 பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்களாம். இப்ப திடீர்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்க ஜிபி முத்து அண்ணாச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கல, என் பையன் விஷ்ணுக்காக தான் நான் பிக் பாஸை விட்டே நான் வெளியே வந்தேன், என் பிள்ளைகளை பார்க்க முடியல, என் பிள்ளை தேடுதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு என் பிள்ளை நான் இன்னைக்கு வேதனைப்படுறது அழுத பார்த்துட்டு என் பிள்ளை நான் ரொம்ப வேதனைப்பட்டு மன உளைச்சல் ஆகுதான், ஒரு மாதிரி ஆயிருதான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காவல்துறை என்னைய இந்த உடம்பு இந்த இதுல சாத்தாங்குளத்துல தாபம் பிள்ளை 2 பேரும் இது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி என்னை பண்ணிருங்க, நான் அந்த உலகத்திலே இருக்கல, அந்த உலகத்திலே வாழல அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து ஃபீல் பண்ணி அழுத மாதிரி ரொம்ப அழுதுட்டு தான் பேசியிருக்காரு. எனக்கு தாங்க முடியல, அங்கவான்னு கூப்பிடுறீங்க, எந்த ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க, அந்த எஸ்பிபிஷன் கூப்பிடுறீங்க, அதனால எனக்கு தாங்க முடியல, அவ்வளோ வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசை ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. இந்த விதத்துல நான் ஒன்னே சொல்லுதேன், நம்ம எல்லாம் சிரிக்க வச்சு நீங்க அழுதுட்டு இருக்காரு, அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல தப்பு யார் மேலன்னு பார்த்தா கண்டிப்பா ஜிபி முத்து அண்ணாச்சி மேலேயும் தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஏன் எதிர் தரப்பு சண்டை போட்டாங்களா அவங்க மேலே. ஏன் சொல்றேன்னா, இடத்து பிரச்சனை தானே, ஒருத்தர் பேசி சுமூகமான முடிஞ்சு போச்சு. இது கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் போய் கைகலப்பாயி கடைசியில் 2 பேர் மேலேயும் கேஸ் ஆகி இப்ப ஜிபி முத்து அண்ணாச்சி மேலேயும் கேஸ் வழக்காகி மனசு நொந்து போய் மனசு அழுதுட்டு இருக்காரு. எனவே ஜிபி முத்து அண்ணாச்சி நான் ஒன்னே சொல்லுவேன், நீங்க பழைய ஜிபி முத்து அண்ணாச்சியா கம்பேக் கொடுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட் இருக்கு, நீதிபதியா இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. சோசியல் மீடியா இருக்க நண்பர்கள் எல்லாமே இருக்கும், அதனால தைரியமா இருங்க. ஜிபி முத்து அண்ணாச்சி நீங்க அழாதீங்க, எல்லாருக்கும் வேதனையா இருக்கு, அதுவும் பிள்ளைகள் ரொம்ப எல்லாருமே வேதனைப்படுது, அழுதாங்க, சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது சொல்றீங்க, மனசு உடஞ்சி பேசுறீங்க தெரியுது பார்த்தாலே. சரி, எங்களால ஆறுதல் தான் சொல்ல முடியும், உங்க இடத்துல கண்டிப்பா பார்த்தா அது கஷ்டமா தான் தெரியுது. எனிவே, நான் என்னோட பதிவு இந்த வீடியோல போட்டிருக்க மக்களே, உங்களோட கருத்தை கண்டிப்பா பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.